இல்ல அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெற்றி தான். ஏன்னா அவங்க பண்ண ஊழல். காங்கிரஸ் ஜெயிச்சா அப்படி சொல்ல மாட்டீங்க, ஆனா இந்தியா ஜெயிச்சா அப்படி சொல்றீங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல. ப்ரூஃபோட சொல்றோம்ல, 75 லட்சம் வாக்குகள் போலியா இருக்கு. ரெண்டாவது ஒரு 4-5 ட்ரெயின் முழுக்க வந்து ஓட்டு மட்டுமே போட்டு போயிருக்கிறாங்க. அது யார் புக் பண்ணி கொடுத்தா, யார் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா யாருக்குமே தெரியாது. இந்த இவ்வளவு நாள் அரசியல் வரலாற்றுல பீகார்ல இவ்வளவு வாக்கு சதவீதம் நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. இது ஜனநாயக முறையில் நடந்துச்சா அப்படின்னா, நேற்று அதாவது இன்னைக்கு ரிசல்ட்னா நேற்று காலையில் அந்த வாக்குப்பெட்டிகள் வச்சிருக்கிற அந்த பூத்துக்குள்ள ஒரு பெட்டிகள் நிறைஞ்ச ஒரு வாகனம் உள்ள போகுது. அதனோட விளைப்பாடு தான் எல்லாமே. என்னன்னா இவ்வளோ கொத்து கொத்தா வந்து ஓட்டு போட்டு போகிறது. ஒரு ஆளும் 2 ஓட்டு போட்டிருக்காங்க, குறைந்தது 2 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற டேட்டாலாம் வெளியில் வரும். ஒரு பிரான்ஸ்ல இருக்க ஒரு பாடைக்கு 8 ஓட்டு போட்டிருக்காங்களே, பெரிய பிரச்சனையே ஆகலையே. இது ஒரு பிரச்சனையாவே தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு பேர் ஒரு லேடி, அவங்க வந்து 4 ஸ்டேட்ல ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 4 தொகுதியில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வேற பேர், அதாவது அவங்க பேர் குமாரின்னு முடியும். ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசமான ஒரு கருத்தை சொல்லுதுன்னா, உங்கள் அக்கா தங்கச்சி சித்தி இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அந்த கமிஷனருக்கு அவர் கேட்குறாரு. ஏதாவது துணி மாத்திரை ஏதாவது கேட்குறோம், ஓட்டு போடுற வீடியோ கேட்டோம். அதுக்கு அவர் அந்த வார்த்தையை பண்ணி அந்த சென்சிட்டிவான மாற்றி அதை மாற்றுறாரு. ஏன் இப்போ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஓட்டு போடுறத நீங்கள் உங்களோட அஃபிஷியல் பேஜில் போடுறீங்களே, பெண்கள் ஓட்டு போடுற பெரிய பெரிய தலைவர்கள் ஓட்டு போடுறத. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் ஷேகுவரா நம்ம கூட இருக்காங்க. நடப்பு அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவங்ககிட்ட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். பீகாரில் வந்து தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட வெளியே வந்துருச்சு. என்ன நிலவரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸோட என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்களுடைய ஆதரவு தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெற்றி தான். ஏன்னா அவங்க பண்ண ஊழல். காங்கிரஸ் ஜெயிச்சா அப்படி சொல்ல மாட்டீங்க, ஆனா இந்தியா ஜெயிச்சா அப்படி சொல்றீங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல. ப்ரூஃபோட சொல்றோம்ல, 75 லட்சம் வாக்குகள் போலியா இருக்கு. ரெண்டாவது ஒரு 4-5 ட்ரெயின் முழுக்க வந்து ஓட்டு மட்டுமே போட்டு போயிருக்கிறாங்க. அது யார் புக் பண்ணி கொடுத்தா, யார் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா யாருக்குமே தெரியாது. அது என்ன சொல்றாங்கன்னா வந்து பீகார்ல இருக்கக்கூடிய சில ரிலீஜியஸ் ரீசன். இவ்வளவு நாள் அந்த மாதிரி நடக்கல. இவ்வளவு நாள் அரசியல் வரலாற்றுல பீகார்ல இவ்வளவு வாக்கு சதவீதம் நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. ஒரு நல்லெண்ண அடிப்படையில ஒரு ட்ரெயின் அமைச்சு கொடுத்து அதையும் விமர்சனம். உத்தரப்பிரதேசத்துல இருந்து 4000 பேர் இங்க வந்து ஓட்டு போட்டு போனது நல்லெண்ணன்னு வச்சுக்கலாமா? அப்படி சொல்லவே முடியாது. இந்த எஸ்ஐஆர் எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே இந்த இடத்துல முறைகேடாக நடந்திருக்கு. இந்த ரிசல்ட் எல்லாம் முறைகேடாக நடந்திருக்கு நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, இது ஜனநாயக முறையில் நடந்துச்சா அப்படின்னா, நேற்று அதாவது இன்னைக்கு ரிசல்ட்னா நேற்று காலையில் அந்த வாக்குப்பெட்டிகள் வச்சிருக்கிற அந்த பூத்துக்குள்ள ஒரு பெட்டிகள் நிறைஞ்ச ஒரு வாகனம் உள்ள போகுது. அங்கே ஒரு பெரிய கலவரம் ஏற்படுது. ஒரு வாக்குச்சாவடியில் அடிதடிகளே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த அளவுக்குலாம் நடக்குமானா ரொம்ப ரேர். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பூத் ஏஜென்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக ஏஜென்ட் ரொம்ப ஸ்ட்ராங், திமுக. ஆனால் அங்கே அப்படி இல்லைல்ல. அதனோட விளைப்பாடு தான் எல்லாமே. என்னன்னா இவ்வளோ கொத்து கொத்தா வந்து ஓட்டு போட்டு போகிறது. ஒரு ஆளும் 2 ஓட்டு போட்டிருக்காங்க, குறைந்தது 2 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற டேட்டாலாம் வெளியில் வருது. இல்லை, அப்படி நடந்தால் அது வந்து மிகப்பெரிய சிக்கல்ல. ஒரு ஆள் 2 ஓட்டு போட்டாங்க, அதுவும் ஒருத்தரும் போடுறாங்கன்னா அது நாட்டிலே பெரிய பிரச்சனை ஆயிடுவேன். ஆமாம், ஒரு பிரான்ஸ்ல இருக்க ஒரு பாடைக்கு 8 ஓட்டு போட்டிருக்காங்களே, பெரிய பிரச்சனையே ஆகலையே. இது ஒரு பிரச்சனையாகவே தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு பேர் ஒரு லேடி, அவங்க வந்து 4 ஸ்டேட்ல ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 4 தொகுதியில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வேற பேர், அதாவது அவங்க பேர் குமாரின்னு முடியும். ஹரியானால சொல்றீங்க? ஹரியானால குமாரின்னு முடியும். ஹரியானா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி போட்ட ஆட்டோ பாம்ல அந்த வீடியோல அவர் சொல்லுவார், இந்த லேடியை பாருங்க, இந்த லேடி இந்த இடத்துல இப்படி ஒரு பேரில் ஓட்டு போடுறாங்க, அப்படியே சொர்ணேம் இந்த பக்கம் மாறி ஒரு ஓட்டு, இப்படி 4 தொகுதியில் போடுறாங்க. அப்போ அவர் ஃபுல் டேட்டாவோட வெளியிடுறாரு. ஃபுல் டேட்டாவோட இதில் நம்ம பார்க்க வேண்டியதுனா, தேர்தல் ஆணையத்திட்ட லிஸ்ட்டு கேட்குறாரு. தேர்தல் ஆணையம் தர முடியாதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு அந்த பண்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா அதான் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு டீமை வச்சு இவ்வளவு டேட்டாவும் சொல்கிறாரு. 0 ஓட்டர்ஸில் வந்து போடுறாங்க. 0 ஓட்டர்ஸ் 40 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, 700 பேர் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்காங்க, என்னென்னமோ பேசுகிறாரு. பேசிட்டு இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டியது யாரு? எலெக்ஷன் கமிஷன். அவர் என்ன சொன்னார்னா, நெக்ஸ்ட் 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 இல்லைங்க, அவங்க என்ன சொல்றாங்க, பாதி கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட்.
இல்லை எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் அஃபிடாவிட் கொடுங்க, லீகலாக போங்கன்ற கமிஷன் வந்து கருத்து சொல்ல முடியாது இல்லையா? அவங்க வந்து லீகலாக தானே அப்ரோச் பண்ண முடியும். கருத்து சொல்ல முடியாது. நீங்கள் இது இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கணும். கருத்து சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதுதான் நீங்கள் நாங்கள் நிரூபிக்கிறோம், நீங்கள் கோர்ட் மூலமாக வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வைக்க. அவங்க ரொம்ப ரொம்ப கோர்ட்டு மூலியமாக தான் ராகுல் காந்தி வந்து ஃபைட் பண்ணி எடுக்கிறாரு. கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த லிஸ்ட்டெலாம் வெளியிடுங்கன்னு சொல்லி தான் வெளியில் விடுறாங்க. ஆனாலும் அவங்க வந்து விடலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 45 நாளில் சிசிடிவிலாம் நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம். ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசமான ஒரு கருத்தை சொல்லுதுன்னா, உங்கள் அக்கா தங்கச்சி சித்தி இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அந்த கமிஷனருக்கு அவர் கேட்குறாரு. இது ஆச்சரியமாக இருக்குது. என்ன நாம் எதுவும் தப்பான வீடியோ எதுவும் கேட்குறோமா, ஏதாவது துணி மாத்திரை ஏதாவது கேட்குறோமா? ஓட்டு போடுற வீடியோ கேட்டோம். அதுக்கு அவர் அந்த வார்த்தையை பண்ணி அந்த சென்சிட்டிவான மாற்றி அதை மாற்றுறாரு. ஏன் இப்போ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஓட்டு போடுறத நீங்கள் உங்களோட அஃபிஷியல் பேஜில் போடுறீங்களே, பெண்கள் ஓட்டு போடுற பெரிய பெரிய தலைவர்கள் ஓட்டு போடுறத, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது பெரிய வெளியில் ரிப்போர்ட்டர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள்ட்ட வாக்கு முடிச்சுட்டு போட்டு வந்தெல்லாம் பேட்டிலாம் கொடுக்குறாங்களே பல பெண்கள், அதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு அந்த இடத்துல அவர் பதிலே சொல்லலை. நெக்ஸ்ட் தான். இப்போ ஹரியானாவிலையும் அடுத்த ஹைட்ரோஜன் பாம்பை வெளியிடுறாரு. இது முழுக்க மோசடியாகவே பண்ணப்பட்ட ஒரு தேர்தல்னு அவங்க நிரூபிக்கிறாங்க. இங்கே அதிகமாக ஒரு பவர் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதிகபட்சமான ஒரு பவர் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ ஃபைட் பண்ண முடியும்? முழுக்க அதிகமாக ஃபைட் பண்ணுறோம். இந்த தேர்தலில் இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் போன தேர்தலே பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். அப்போ இந்த தேர்தலில் அவங்க ஆல்ரெடி இந்த தேர்தலில் என்ன பண்ணணுமோ அதை போன தேர்தல் முடிச்சப்பவே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இல்லைங்க, ஒரு சர்டைன் லெவலுக்கு வந்து இந்த குற்றச்சாட்டுகள் ஓகே, ஆனால் மக்கள் ஆதரவே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா முக்கியமான தலைவர்கள் பேசுகிறாங்க. இன்னொன்று பிஜேபி வந்து அலையன்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்டேட் பார்ட்டியோட தான் அலையன்ஸில் இருக்காங்க. அப்போ மக்கள் ஆதரவு முழுக்க இல்லவே இல்லைன்ற நிலைப்பாட்டுக்கு நம்ம வர முடியாதுல்ல இந்த இடத்துல. அந்த இடத்துல கேஸ்ட் இஷ்யூஸ் பெருசாக இருக்குது. லல்லு வந்து அந்த மக்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா, என்ன ஆட்சி செய்கிறவன் ஒரு கொடூரனா கூட இருக்கட்டும், ஆனால் இந்த ஒரு கேஸ்ட்டில் இருக்கவே நான் ஆட்சி செய்யக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவரை தேர்வு செய்வாங்க. ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிஎம் கேண்டிடேட்டில் சொல்கிறேன் நான். அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவர் வந்து செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஓட்டு போட்டுருவாங்க. இது கேரளாவிலையும் அப்ளிகபிள் ஆகும், ஆந்திராவிலையும் ஆகும், இந்த மாதிரி ஆகும். ஆனால் அந்த இடத்துல அது அப்ளிகபிள் ஆகாது. நான் இன்று முன்னாடியே சொன்னேன், லல்லு பற்றி 2-3 ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்குது. லல்லு வந்து பிஜேபி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நஞ்ச டிஸ்டர்ப் கிடையாது. நரேந்திர மோடி வந்து குஜராத்தில் கோத்ரா ரயில் விபத்து பற்றி அவர் என்ன சொல்லுவார்னா, நம்மளுடைய இந்துக்கள் வந்து சாதுக்கள் சம்திங் இந்த வார்த்தை, அவங்க எல்லாரும் ட்ரெயினில் போகும்போது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த ட்ரெயினுக்கு தீ வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறங்கி போன உடனே ஏற்பட்டது தான் குஜராத் அந்த கலவரம். அவங்க போய் தான் இது பண்ணுறாங்க. அப்போ சிஎம் இவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தவர் லல்லு, அவர் ஒரு ரிப்போர்ட் என்ன தராருன்னா, இது வந்து உள்ளேருந்து வெடிச்சது தான், கேஸ் சிலிண்டர் வெடிச்சது தான் அப்படிங்கிறதா ரிப்போர்ட்டு. அது எப்படி அந்த கேஸ் சிலிண்டர் எப்படி வெடிச்சதுங்கிறது நமக்கு தனி வேற, ஆனால் உள்ளேருந்து தான் வெடிச்சதுங்கிறது இவர் ரிப்போர்ட் தராரு. இது மட்டும் இல்லை, லல்லு சிஎம்மாக இருக்கும்போது அங்கே பார்ப்பனியர்கள் லாபிஸ் அதிகம். அவர் வந்து கான்வாலேயே அந்த புல்டோசரை கொண்டே போகக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் ஊழல்வாதி அப்படின்லாம் அதெல்லாம் கரெக்டு தான், அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கரெக்டு தான். நான் வேற அது நான் தனியாக சொல்கிறேன். ஒத்துக்கிறீங்க அப்படி இருந்தா? ஆமாம், நான் பின்னாடி சொல்கிறேன். அவர் வந்து கான்வாவுக்குள்ளே போகும்போதே என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு இருந்துச்சு அப்படின்னா, இது யாரோடது அப்படின்னா அதை பார்த்துட்டு உடனே இடிச்சிடுவார். அது மாதிரி ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் பார்க்குறாரு. ரேஸ் கோர்ஸை பார்த்துட்டு இது என்ன, இது எப்படி இடித்து வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இவங்க ஜாதி பார்க்குறேன்னு கிளப்பி விடுவாங்க, நீ என்ன பண்ணு, இந்த ரேஸ் கோர்ஸ் இடிச்சுட்டு ஜூ ஆக்கிடு அப்படின்னு பண்ணுவார். இது எல்லாமே பிஜேபிக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. அங்கே பார்ப்பனிய லாபிஸ் அங்கே அதிகம். சென்னையில் கலைஞர் வந்து ஒரு கூட்ட ஏற்பாடு பண்ணுறாரு அத்வானியோட ரத யாத்திரையை இதுக்காக. அப்போ லல்லு வந்து இங்கே கலந்துக்கிட்டு போகும்போதே ஓப்பன் சேலஞ்சாக சொல்லிட்டு போகிறார், அத்வானி பீகாரில் வந்தால் நான் கைது பண்ணுவேன், அந்த ரத யாத்திரை பீகாரில் உள்ளே வந்த உடனே நான் கைது பண்ணுவேன்றாரு. சொல்லிட்டு அங்கே போகிறாரு, ரத யாத்திரை வருது, அத்வானியே கைது பண்ணுறாரு. இப்படி பல குற்றச்சாட்டுகள் வரும்போது பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, மாட்டு தீவன வழக்கில் இவரை ஊழல்னு சொல்லி மாட்ட வைக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இவர் ஊழல் பண்ணியிருக்காரு, ஓகே, இவருக்கு ஒரு நிறுவனம் காசு கொடுக்குதுல்ல, அந்த நிறுவனம் மேலே என்ன நடவடிக்கை, அந்த நிறுவனத்தில் யார் கைது செஞ்சுருக்காங்க, அந்த நிறுவனம் மேலே அந்த உரிமையாளர் மேலே யார் என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இடி. அது தமிழ்நாட்டிலேயே கூட எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதிமுகவோ திமுகவோ யாரா வேணாலும் இருக்கட்டும், இங்கே அவங்க மேலே ஊழல் புகார்கள் வருதுல்ல, அவங்க ஜஸ்ட் பாசிங் ஆளுங்க தான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது. அந்த முதலாளிகள் வராங்கல்ல, ஒரு உதாரணத்துக்கு
கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒரு நாட்டிலேருந்து வருது. இங்கே இருக்க அரசியல்வாதி ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, இதை பண்ணணும்னா மாதிரி ஒரு போடணும், செலவாகும், நீங்கள் தான் அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்ன உடனே உங்களுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அப்படியா, சரி, ஆனால் இப்போ இதுக்கு இவ்வளோ செலவாகுமே, கவலைப்படாதீங்க, அதுக்கு நாங்களே லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னோடனே ஒரு 500 கோடி. சரி, இப்போ இது ஆப்ரேட் பண்ணால் அந்த காப்பியை கொடு. இல்லை நாங்கள் அது எங்களோட நாட்டோட காப்பி, அது ப்ளூ பிரிண்டெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் நாங்கள் வேணால் இன்ஜினியரிங் அனுப்புகிறோம், அதுக்கு ஒரு 500 கோடி. அப்போ என்ன பண்ணுறான்னா மிஷினையும் கொடுத்துட்டு 500 கோடியும் எடுத்துகிட்டு போயிடுறான், 1000 கோடி எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ இவருக்கு கமிஷன், இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ இவன் யார்? இப்போ இவர் மேலே அலிகேஷன் வைக்கிறீங்க, இவர் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரிக்க வேண்டியது கமிஷன், நீதிமன்றம், அதெல்லாம் ஓகே. அவர் யார் விசாரிக்கிறது? அவர் யார் கேள்வி கேட்குறது? அப்போ இந்த நாட்டில் எவ்வளோ பெருமுதலாளிகள் இந்த அரசியல்வாதிகளை மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லா அரசியல்வாதிகளையும் இந்த நாட்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளையும் சேர்த்தே சொல்கிறோம். அப்போ இது மாதிரி தான் இந்த ஊழல் நியாயப்படுத்துற மாதிரி ஆயிருமே. அப்போ எது எல்லா ஊழலையும் நியாயப்படுத்துற மாதிரி நியாயப்படுத்தலாம். அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன், அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சிலதை விசாரிக்கணும்ன்றீங்க. இல்ல இன்னொரு மறுபார்வை அந்த பெருமுதலாளிகள் மீது என்ன நடவடிக்கைன்னு கேட்கிறேன். இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, இவங்களை விசாரணை உள்ள வைக்கிறீங்க, நல்லதுதான், வாழ்த்துக்கள், நான் நியாயப்படுத்தலை, சிறையில் வைக்கிறீங்க, ஓகே. இவங்களுக்கு இந்த டெண்டரை கொடுத்தது நிறுவனம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிறுவனத்துக்கு மேலே என்ன நடவடிக்கை அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்டின், என்ன நடவடிக்கை? அவர் வந்து இந்த அரசியல் கட்சி இவ்வளோ காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு இந்த அரசியல் கட்சி வாங்கிருச்சுன்னு கத்துறோம்ல, அவர் மேலே என்ன நடவடிக்கை? அப்போ இது தெரியுது இல்லை, இதெல்லாம் யாருக்கு இந்த உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பாஜகட்ட இருக்கு. அவங்க வந்து கொடுத்து ஒரு ஆளை ஏவி விட்டு அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, ஏவி விட்டு இவங்களை சேஃப் பண்ணிக்கிறது. பெரும் முதலாளிகள் இந்த இந்திய நாட்டில் இவ்வளோ நாளில் பெரும் முதலாளிகள் யார் கைது செய்யப்பட்டிருக்கா? பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, முன்னாடியும் சரி, ஒரு பெரும் முதலாளி இந்திய நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கார், சிறையில் இருக்கிறார் இன்னும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? தவறு பண்ணியிருக்கணும்ல, முகாந்திரம் இல்லாமல் கைது செய்ய முடியாதுல்ல. இந்த கிங்ஃபிஷர் ஓனர் ஒரு நாட்டில் இல்லை, அதான் தப்பிச்சு ஓட விட்டுறது. இன்னொருத்தர் கூட அவர் பேரும் மல்லையா தான் சம்திங் ஏதோ ஓடி இருக்கார்ல. அப்புறம் அம்பானியோட ஹிட்டன்பர்க்கு, அதுவும் முறைகேடு தானே, ஏன் கைது பண்ணலை? இப்போ நிறைய நம்ம சொல்ல முடியும்ல, அப்படி தவறு பண்ணியிருக்குன்னா அவங்களாம் தவறு ஆயிருக்கு தானே, இப்போ நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த லல்லுவை மாட்டை வச்சு இவங்களை இறக்க வைக்கிறது எல்லாமே இந்த ஊழல் வச்சு தான் இறக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் இப்படி நடந்திருக்குன்னா போன தேர்தல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு சீமான் இருக்கார், ஓவைசின்னு சொல்லி, ஒரு 2-3% வாக்குகளை வச்சுக்கிட்டு அவர் அங்கே இருப்பார். பிஜேபி, அவர் ஒரு முஸ்லீம் கட்சி, பிஜேபி அவர் ஒரு பி டீமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, ஓவைசி எங்கெல்லாம் போட்டிடுவாங்கன்னா நிதிஷ்குமார் போட்டிடுற தொகுதிகளில் மட்டும்தான் போட்டிடுவாங்க. ஆனால் நிதிஷ்குமாரும் பாஜகவும் அப்போ கூட்டணி. இந்த ஓவைசி நிதிஷ்குமார் இடங்களில் போட்டிட்டு அவங்களுடைய வாக்குகளை குறைக்கிறது. எதுக்காக அப்படின்னா, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்கிறாங்க, அவருடைய தொகுதிகளை கம்மி பண்ணிட்டா நம்மளோட தொகுதி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம டிமாண்ட் பண்ணலாம்ல, நம்ம தான் சிஎம் கேண்டிடேட் டிமாண்ட் பண்ணலாம்ல, அதுக்காக இவங்களை பி டீமாக யூஸ் பண்ணி அந்த தேர்தலில் நிற்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாஜக செய்கிற விஷயங்கள்லாம் நிதிஷ்குமாருக்கு தெரியுது, ஆகா இது சரியாக வராது, நம்ம வந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இந்தியா கூட்டணிக்கு வர்றாரு. திரும்ப மறுபடியும் இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, வந்துருங்க, நீங்கள் தான் மறக்கக்கூடிய ஆள் தானே, எல்லாத்தையும் மறந்துடுங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு என்டிஏ கூட்டணிக்கு விடிஞ்சா உடனே கிளம்பிடுறாரு. அப்போ இப்படி தான் அந்த பாஜக லாபிஸ் அந்த இடத்துல நடக்குது. இப்போ இந்த தேர்தலில் புதுசாக ஒரு ஆள் போட்டிடுறாரு, பிகே. அவர் இங்கே இருக்க சரத்குமார் மாதிரி அறியப்பட்ட முகம், ஆனால் வாக்குலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தமிழ்நாடு நம்ம அப்போ தான் புரியும், இங்கே பிகேட்ட பயங்கரமான காசு இருக்கு, நினைச்சு பார்க்காத காசு இருக்கு. ஏன்னா பல ஸ்டேட்டுகளில் அவர் வந்து தேர்தல் கேம்பெயின் வேலை பார்த்து கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காரு. அதுவும் ஜெயிக்கிற குதிரையா பார்த்து தான் அவர் இறங்குவார். இல்லை, அவர் வியூகம் வகுத்து கொடுக்குறவங்க தானே ஜெயிப்பாங்க. அதான் ஜெயிக்கிற குதிரை. நீங்க வந்து அதர் வே அரவுண்ட் சொல்றீங்க, அவர் வியூகம் வகுத்து தானே ஜெயிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க 2021 தமிழ்நாட்டில் இருக்க பெருவாரியான மக்களுக்கு தெரியும் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு. எடப்பாடி தான் ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்ல வேண்டியவங்களாம் அதிமுக மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றபடி மற்ற எல்லா கட்சியில் இருக்கவங்களும் திமுக வந்துடும், ஏன்னா பாசிட்டிவ் அவங்களுக்கு. 2016 தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் மறுபடியும் அதிமுக தான் வரும்னு. அப்போ இங்கே ஏற்கனவே இவங்க தான் வரும்னு தெரியும், இவங்களுக்கே வேலை பார்ப்பார். மம்தா தான் மறுபடியும் மேற்குவங்கத்தில் வருவாங்கன்னு தெரியும், அதனால அங்கே போய் வேலை பார்ப்பார். இப்படியா நாள் தான் அவர். இப்போ மறுபடியும் அவருடைய ஒரு ஆசை என்னன்னா, பீகாரோடைய அவர் சொந்த மாநிலம்,
அங்கே அவருக்கு வந்து அரசியல் அதிகாரம் வேணும், அதுக்காக அவர் வந்து அங்கே நிற்கணும்னு ஆசைப்பட்டு நிற்கிறாரு. அவங்க கட்சியை கூட பாஜக ஒடுக்குது. எப்படி ஒடுக்குதுன்னா, இன்னைக்கு கேம்பெயின் பண்ண போகிற இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், சாரி கேம்பெயின்ற அந்த இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் லாஸ்ட் நாள். அவங்களோட வேட்பாளர்கள் எல்லாத்தையும் தூக்கி போய் அமித்ஷா வச்சுக்கிட்டாரு, கூட்டு போய் வச்சுக்கிட்டு எதுவும் பேசலை, சும்மா உட்காரு, வெயிட் இருக்கோ அப்படின்னு உட்கார வச்சுட்டு அந்த வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அமுச்சு விட்டார். அதை தான் இன்றைக்கி அவர் சொல்லியிருந்தார், அந்த ட்வீட் போட்டிருந்தார். வெறும் 10,000 ரூபாய்க்காக தன்னுடைய வேட்பாளரை இழந்திருக்காரு பிரசாந்த் கிஷோர். சீரியஸ். அவங்களாம் ஓரளவுக்கு செல்வாக்கான ஆளுங்க. அவர் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு செல்வாக்கான ஆளுங்க. போனால் தேர்தல் வாக்குகள் சரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒரு தொகுதிகளில் கூட அவர் வெற்றி பெறவே இல்லை பிரசாந்த் கிஷோர். மாறா கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, லல்லு பையன் அவரு கூட நல்ல ஒரு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இது இந்தியா கூட்டணிக்கு பெரிய லாஸான்னு கேட்டால் வாக்கு சதவீதத்தில் பெரிய லாஸ் தான். பெரிய லாஸ்ன்னு சொல்ல முடியாது, லாஸ். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த இடத்துல அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது, இப்பயும் இல்லை. சுருங்கிக்கிட்டே ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன், சுருங்கும் இந்தியா கூட்டணி அப்படின்னு. ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருந்து ஆட்சி போனால் சுருங்கும் கூட்டணியாக இருக்கும். நாடு முழுக்க ஆட்சி இருந்த கட்சி இது. அதெல்லாம் இந்தியா கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இல்ல, காங்கிரஸ்க்கு ஒரு லெகசி இருக்குல்ல, விட்டுட்டு ஒரு இடமா போயிட்டு இருந்தது. காங்கிரஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாடு முழுவதும் ஆட்சி செஞ்சு அப்புறம் 2 இடத்துல மட்டும்தான் அவங்க ஆட்சி இல்லாம இருந்துச்சு, குஜராத், தமிழ்நாடு. அப்புறம் எல்லா இடத்துலயும் ஒன்னொன்னா போச்சு. அந்த கட்சியில இருந்தே நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க. ஏன் மம்தா, சரத்பவார் எல்லாருமே பிரிஞ்சு போனாங்க. இப்ப எல்லாருமே இந்தியா கூட்டணின்ற போது உள்ள வந்து உட்கார்றாங்க. இந்த இந்தியா கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறமா எந்த தொகுதிகள், எந்த மாநிலங்கள்ல அவங்க ஆட்சியை இழக்கிறாங்க அப்படின்னு ஒன்று பார்க்க வேண்டியிருக்குல்ல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது எனக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம். ஓகே, 75 லட்சம் வாக்குகள் வந்து இந்த வாட்டி வந்திருக்குன்னா சந்தேகமாக இருக்குது. இல்லை, அப்படி பார்த்தாலுமே இப்போ தமிழ்நாடு தான் இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு. ஓகே, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கலாம் ஃபார் தட் மேட்டர். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங், இதெல்லாம் 40-40 ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எண்ட் ஆஃப் த டே அது வந்து யாருக்கு அதிக கிரெடிட்னா அது திமுக தானே வருது. அது இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் காங்கிரஸினுடைய பங்கு என்ன அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நாடு முழுக்க ஆண்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அவங்கள வீழ்த்தணும்னு நினச்ச திமுக கூட கூட்டணி வச்சதுனால இங்கே அவங்களுக்கு ஒரு 40 MP கிடைக்கிறாங்க அவங்க சார்பா அப்படின்றது தானே. அப்போ ரொம்ப கம்மியாக தானே இருக்குது காங்கிரஸினுடைய சைடில். காங்கிரஸ் மட்டுமே இந்தியா கூட்டணி இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய மேஜர் கான்ட்ரிபியூட்டராக நாடு முழுக்க அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய தமிழ்நாட்டில் அவங்க இல்லைல்ல. தமிழ்நாட்டில் இல்லைன்னே சொல்றீங்களா? காங்கிரஸ் இல்ல, தமிழ்நாட்டில் எங்க இருக்கு காங்கிரஸ்? எம்எல்ஏ வச்சிருக்காங்க, MP 25 சீட்டு வாங்கி 4 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா பீகார்ல தர்மம் பிடிச்ச மாதிரி காங்கிரஸ் தான் பண்ணிருக்கு. 60 சீட் வாங்கி 11 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எக்ஸிஸ்டன்ஸே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டீங்களா? 60 சீட் எங்க இருக்கு, 11 சீட் எங்க இருக்கு? அதே தான் இங்கேயும் பண்ணாங்க. பாஜக வந்து தேசிய கட்சி, அவங்கெல்லாம் வந்து அந்த கூட்டணியிலேருந்து 25 வாங்குறாங்க, எங்களுக்கும் வாங்கணும்னு ஈகோ பார்த்து திமுகட்ட பேரம் பேசி வாங்கி அது விடுதலை சிறுத்தைகள்கிட்ட கொடுத்தனா கூட ஜெயிச்சுட்டு இருந்திருப்பாங்க. 25ல் ஒரு 15ஆவது ஜெயிச்சிருப்பாங்க. 25 வாங்கி இந்த கட்சி கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றா இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கேயும் 4 இருக்குது கட்சி காங்கிரஸ். அப்படி வாங்கி 4 தான் ஜெயிக்கிறாங்க. 4-5 தான் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அதே இந்த பெருந்தோல்விக்கு காங்கிரஸ் தான் அங்கே மெயின் காரணம். தேஜஸ்வி மட்டுமே தனியாக நின்று இருந்தால் கூட நல்ல ஒரு ஓட் பேங்க் வாங்கியிருந்திருப்பாரு. சீரியஸாக நல்ல ஓட் பேங்க் வாங்கியிருப்பாரு. இவன் போயிட்டு நம்மளாம் சேர்ந்து நிற்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். அதனால தான் மம்தா ரொம்ப தெளிவாக மம்தா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. எப்போ தருதம் முடிச்சு நீ வேண்டாம், ஸ்டேட்டுக்குள்ளே கூட்டணி இல்லை, நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணி அவ்வளோதான் அப்படின்னு தனியாக நின்ட்டாங்க. ஸ்டேட்டுக்குள்ளே டெல்லியில் வந்து தனியாக நின்னாலும் அவங்கள குறை சொல்கிறீங்க, ஸ்டேட்டில் ஒன்றா நின்னாலும் குறை சொல்கிறீங்க. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்புறம்? அது மாநிலத்துக்குன்னு ஒரு அரசியல் சூழல் இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் கேரளாவில் போய் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கூட்டணி வைப்பாங்களா? எதிரெதிரில் தான் நிற்கிறாங்க. அப்போ மாநிலத்துக்குன்னு ஒரு அரசியல் சூழல் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் திமுக இதுவும் வைக்க முடியும், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கூட்டணி வைக்க முடியும். இதே கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் அங்கே கூட்டணி வைக்க முடியாது. அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதே சுச்சுவேஷன் தான் மம்தாவுக்கு மேற்கு வங்கத்தில் இருக்குது. காங்கிரஸும் அவங்களுக்கு கூட்டணி வைக்க முடியாது. அப்போ ஆப்போசிட்டாக இருக்கிற யார் வருவானா பாஜக வரும், இல்லைன்னா அங்கே கம்யூனிஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் வரும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தனியாகவே நின்றுக்கிறேன், இங்கே இருக்க அரசியல் சூழல் வேற அப்படின் போது அவங்க அந்த ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க. மொத்தமாக இருக்கும்போது அந்த எதிர்ப்பு மனநிலை, இல்லைன்னா ஸ்டேட் வரும்போது அதுக்கான பாலிடிக்ஸை பிரிச்சுக்கிறாங்க. ஆமாம், அப்படிதான் இருக்கணும். அது வேற வழி, வேற ஆப்ஷனும் கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அது யாருக்கு பலமாக போகும்? சுரேஷ் கோபி முதலமைச்சர் ஆயிடுவார். கற்பனைக்கு விட்டார் அவர். ஆமாம், பதவி விடலையே, ராஜினாமா பண்ணிட்டாரா, என்ன பண்ண போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு. படத்துலையாவது நல்லா சம்பாதிக்கிறேன், இங்கே வந்து ஒரு அளவும் பண்ண முடியலன்னு தான் அறிவிக்கிறாரு. அது அப்போ இந்த ஸ்டாண்டுலாம் எடுக்க முடியாதுல்ல நம்மளால். அதை நான் சொல்கிறேன். நான்
காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளை விட அவங்களுடைய வெற்றி சதவீதம் வந்து ஒரு வேரியேஷன் இருக்குது. தமிழ்நாடாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டு அளவில் வந்து திமுக அவங்களுக்கு கொடுத்த சீட்டு, அவங்க ஜெயிச்ச சீட்டு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குல்ல. ஒருவேளை இதை வந்து அதிகப்படுத்தி இன்னும் அதிகப்படியான சீட்டுகள் ஜெயிக்கலாம் அப்படின்ற முயற்சியோட அவங்க தாவேக்காவை அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு அது லாபகரமாக இருக்குமா? ராகுல் வந்து தான் தலையில் மண்ணவாரி கொட்டிக்க விரும்ப மாட்டார் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து 40க்கு 40 வாஷ் அவுட் கொடுக்குற தமிழ்நாட்டில் இப்படி ஸ்டேட் எலெக்ஷனில் ஒரு ஓட் பூத்தே இல்லாத ஒரு கட்சியை நம்பி நீங்கள் எனக்கு சீட் அதிகமாக கொடுத்தேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டு திரும்ப அடுத்து வர 2029 வர எலெக்ஷனில் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வார்த்தையை ஒரு இது வாழ்க்கை நம்ப மாட்டார். அவ்வளோ நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷன் வந்து எலெக்ஷன் வந்தால் தானே நமக்கு தெரியும் டிவிகேக்கு அவ்வளோ ஒரு இறங்குமுகம் இருக்கான்ட்டு. அது வந்ததுக்கப்புறமா வேணால் சுச்சுவேஷன் மாறலாம், 2029 இதெல்லாம் வைக்கலாம். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் திமுக தான் மேலே டெல்லியில் காங்கிரஸ் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு பக்கபலமாக இருக்குது. இங்கே என்ன எத்தனை பேர் காங்கிரஸ் எம்பி இருப்பாங்க? ஜோதிமணி ஒன்று, செந்தில் இவர் ஒன்று, திருவள்ளூர் எம்பி ஒன்று, இன்னொரு 2-3 பேர் இருப்பாங்க. மீறி கிட்டத்தட்ட 30-35 பேர் வந்து திமுக தான், திமுக கூட்டணி கட்சிகள் தான். அப்போ பெருவாரியாக எனக்கு தெரிஞ்சு 3வது எதிர்கட்சியாக பெரிய கட்சியாக திமுக இருக்குது. அப்படியான ஒரு கட்சியை டெல்லியில் ராகுல் காந்தி பகச்சிக்க விரும்ப மாட்டார். அப்படின்னும் போது அதுவும் ஒரு அரசியல் அறிவே இல்லாத ஒரு கட்சியை நம்பிலாம் இப்படி ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு அதிகாரம் உள்ள இருக்க ஒருத்தரை பகச்சிக்கவே மாட்டார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ.